ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நஞ்சியர் அருளி செய்த வார்த்தை: ஒரு பிரபன்னனுக்கு ரோகம் வியாதி வந்ததே என்றால், அப்பொழுது அந்த வியாதி போவதற்காக அவன் சரணாகதி பிரபத்தி பண்ணுவானே என்றால், எம்பெருமானை குறித்து பிரார்த்திப்பானே என்றால், அது அவனுடைய சுரூபத்துக்கு சேராது, இயல்பான தன்மைக்கு சேராது என்று நஞ்சியர் சாதிக்கிறார். கூடவே சேர்த்து மத்தொன்னும் சாதிக்கிறார். மற்றொரு ஸ்ரீவைஷ்ணவருக்கு ஒரு வியாதி வருதுன்னு வச்சுப்போமே, அந்த ஸ்ரீவைஷ்ணவருக்கு வந்த வியாதியானது போக வேணும் அப்படின்னு எம்பெருமான் இடத்துல கேட்டுக்கொண்டோம் என்றாலும் அது சொரூபத்துக்கு சேராது, நம்முடைய தன்மைக்கு சேராது என்று ரெண்டையும் நஞ்சியர் சாதிக்கிறார். நஞ்சியர் திருவுள்ளம் என்ன என்றால், நமக்கு வியாதி வருமே என்றால் அது கர்மாதீனமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒன்று. அது கைங்கரியத்துக்கு இடையூறாக கூட இருக்கலாம். கைங்கரியத்துக்கு இடையூறாக இருக்கே அப்படின்னு நினைத்து கொண்டு எம்பெருமானிடத்தில் நாம் பிரார்த்தித்தோமே என்றால், அப்போ எம்பெருமானுக்கு தெரியாதான, அவனோ ஹிதப்பரன், வேண்டிய நன்மையை செய்யக்கூடியவன். அந்த நன்மைகளில் ஒன்று தான் இந்த வியாதியும் கூட. அப்படின்ற உணர்வுடன் நம்ம என்ன பண்ணணும்னா, அவன் கொடுத்ததை அப்படியே நாம் ஸ்வீகாரம் பண்ண வேண்டும், அதாவது அக்செப்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இத்த வரதராஜஸ்தவத்தினுடைய கடைசியில கூறத்தாழ்வானும் தெரிவிக்கிறார். எம்பெருமான் பிரியம் இதரத் அதாபிவா இத்யதா தது அனுபவனமேவ யுக்தம் ஹிமே அப்படின்னு வரதராஜன் இடத்துல, தேவபெருமான் இடத்துல கூறத்தாழ்வான் அங்க விண்ணப்பிக்கிறார். எம்பெருமானே, நீ ஹித புத்தியோட எனக்கு ஏதாவது ஒன்று செய்ய போகிறாய், கர்மாதீனமாக என்னுடைய கர்மத்தை தொலைக்க வேண்டும் என்பதற்காக, இல்லாட்டி எனக்கு வைராகியத்தை விடைக்க வேண்டும் என்பதற்காக நீ எம்பெருமானே நீ செய்ய போகிறாய். இதையே தான் ஸ்ரீவச்சன பூஷணத்துல பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்கிறார். வந்ததே என்றால் அது ஒன்று கர்ம பலன் அப்படின்னு நினைக்கணும், இல்லைன்னா கிருபா பலன் அப்படின்னு நினைக்கணும். நமக்கு ஏதாவது வியாதி வந்ததே என்றால் கர்மத்துக்கு சேர நமக்கு வந்திருக்கு, மேலும் எம்பெருமானுடைய கிருப்பையினாலே எனக்கு வந்திருக்கு. ஏன்னா அவன் எப்படியாவது தன்னை திருவடியில சேர்த்துக்கணும்னு பார்க்கிறான். வைராகியம் விளைந்தால்தான் சட்டின கொல்ல முடியும் அவனால. அப்போ எனக்கு வைராகியத்தை விளைப்பதற்காக அவன் எனக்கு வியாதியை கொடுத்துருக்கான், ரெண்டும் நினைக்கணும் அப்படின்னு பிள்ளைலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்துல சாதிக்கிறார். அது எங்கேருந்து சாதிக்கிறார் இந்த விஷயங்கள்ல? தாமா சொல்ல போறார், எல்லாம் பூர்வாச்சாரியால் சொன்னது தானே, கூறத்தாழ்வம் சொன்னது தான். எம்பெருமானே, நீ என்ன கொடுத்தாலும் நான் அதை அப்படியே ஸ்வீகரிக்கணும், அதை ஒப்புக்கொள்ள வேணும் அப்படின்னு சொன்ன அதே விஷயம்தான். இப்படி இருக்க இப்ப நஞ்சியர் சாதிக்கிறார், இந்த ஹிதபரனான எம்பெருமான் கர்மாதீனமாக நமக்கு ஒன்று கொடுக்க, அதை மீதூர்ந்து கைங்கரியத்துக்கு இடையூறா இருக்கே அப்படின்னு நினைச்சு நாம் சரணாகதி பண்ணோமே என்றால், அப்போ எம்பெருமானுடைய புத்தியை பின் செல்லாதவர்கள். ஆக எம்பெருமானுக்கு தெரியும் நமக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்றது, எம்பெருமானுக்கு தெரியும். எதையும் பிரார்த்திக்க வேண்டாம் அப்படின்னு நஞ்சியருடைய திருவுள்ளம். அடுத்தது அருளி செய்தாரு, மற்ற ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு வந்தால் அப்போ கூட பிரார்த்திக்காத அப்படின்னும் பொழுது இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு கேள்வி வருது. ஏன்னா போன இதில் கூட நாம் ஒன்றும் லௌகிகர்களை போலலாம் பிரார்த்திக்க போகிறது கிடையாது. உடம்பு முடியல, ஒரே சிரமமா இருக்கு, பிள்ளைய பார்த்துக்க முடியல அப்படின்ற எண்ணத்தோட எனக்கு இந்த வியாதியானது போகணும் அப்படின்னு கேட்கலையே. நாம் கேட்கறது என்ன? கைங்கரியத்துக்காக, கைங்கரியத்துக்கு இடையூறா இந்த உடம்பானது இருக்கு, எம்பெருமானை நீ போக்கி கொடுக்க வேணும் அப்படின்ற எண்ணம், அதுவே தப்பு அப்படின்னு நஞ்சியர் கழித்தார். கைங்கரியத்துக்காக இருந்தா கூட எம்பெருமான் பண்ண போற உனக்கு என்ன அப்படின்னு இருந்தார். இப்போ மற்ற ஸ்ரீ வைஷ்ணவாள், அப்போ ஸ்ரீ வைஷ்ணவாள் நலனோட இருக்க வேண்டுமே, அவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டுமே, அவர்கள் நோவு சாதிக்க கூடாது, அவர்களுக்கு சிரமம் வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் பிறந்து, அப்போ அவர்களுக்காக எம்பெருமான் திருவடிகளை வணங்கினால் கூட அதுவும் தப்பு தான் அப்படின்னு நஞ்சியர் சாதிக்கிறார். ஏன்னா அந்த ஸ்ரீவைஷ்ணவருடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேணும் அப்படின்னு எம்பெருமானுக்கு தெரியாதா? நீ யாரு போய் எம்பெருமான் இடத்துல சொல்ல, முறையிட, எம்பெருமானே அதை மாத்துன்னு சொல்ற மாதிரி தானே கிட்டத்தட்ட இது. எம்பெருமான் தானே கொடுக்குறான், அப்போ எம்பெருமான் இடத்துல போயிட்டு எம்பெருமானே கொடுக்காத, நீ மாத்திக்கோன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்னு நஞ்சியர் திருவுள்ளம். ஆக எந்த விதத்திலும் எம்பெருமானை பிரார்த்திக்க கூடாது அப்படின்றது தெரியறது. இங்க சந்தேகம் வரலாம், பூரநாராயணஜியர் தொடக்கமானவர்கள்லாம் சிலது பண்ணியிருக்கார்களே, அங்க கூட பூரநாராயணஜியர் எம்பெருமான பிரார்த்திகளை ராமா சுதர்சன சதகத்தை பாடினார், மற்றும் உண்டான யந்திரங்கள் எல்லாம் ஸ்தாபித்தார், மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணார். ஆக அவர் பிரபத்தி பண்ணார் அப்படின்றது தெரியல. பிரபத்தி பண்ண மற்றொரு ஆச்சாரியர் இருக்கார், ஆளவந்தார் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, யஸ்ய பிரசாத கலையா பங்கு பிரஜாவதி பதிரஸ்ருணோதி ஜவைனச்ச பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி அப்படின்னு ஆளவந்தார் பிரபத்தி பண்ணியிருக்கார். எதற்காக தேவாதிராஜனை பிரபத்தி பண்றார் என்றால், முதல்வர் இவன் அப்படின்னு எம்பெருமானார் சம்பிரதாயத்துக்கு வர வேணும்,
அப்படின்னு ஆளவந்தார் பிரபத்தி பண்ணியிருக்கார். அப்போ பூர்வாச்சாரியாலே பிரபத்தி பண்ணியிருக்காளே, ஏன் அழகிய மணவாள பெருமாள், அதாவது பின்பழகிய பெருமாள்ஜியர் விஷயத்திலேயே ஒரு சரித்திரமானது காண கிடைக்கிறது. என்ன அப்படின்னா, ஆடியட பாசுரத்தை விண்ணப்பம் பண்ணுங்கள் பெரிய பெருமாள் திருவடி வாரத்தில் போயிட்டு, அப்போதான் எனக்கு உடம்பு சரியாகும். ஒரு முறை பின்பழகிய பெருமாள்ஜியருக்கு உடம்பு திருமேனி அவருக்கு வந்து சிரமமா போச்சான். அந்த சிரமமானது தீர வேண்டும் என்பதற்காக ஆடியழ பாட்டை விண்ணப்பியுங்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காரே. இந்த மாதிரி ஆச்சாரியெல்லாம் நடந்திருக்கார்களே என்றால் அங்கெல்லாம் காரணங்களை நோக்க வேண்டும். இப்போ ஆளவந்தார் பண்ணார் அப்படின்னா ஆளவந்தாருக்கு பதற்றம் தாங்க. எப்படியாவது இந்த ஆழ்வார் சம்பிரதாயம் நன்றாக உலகத்தில் பரவ வேணுமே அப்படின்ற பதற்றத்தில் அவர் லோக சமிருத்தியர்த்தமாக பண்ணார். பின்பழகிய பெருமாள்ஜியருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரேமம், நம்பிள்ளையுடைய அந்த திருமேனியை செவித்து அவருக்கு கைங்கரியம் பண்ண வேணும் அப்படின்னு அந்த உத்தேசியமாக அவ்வளவு தோன்றினபடியினால அப்படிப்பட்ட ஒரு துறையினால அவர் சரணாகதி பண்ணார். நமக்கு அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நஞ்சியர் திருவுள்ளம். அந்தந்த அதிகாரிகள் பண்ணா பரவாயில்ல, அவர்கள் எப்படி வந்து ஆண்டாள் காமன் கால விழுந்தா அப்படின்றதுக்காக நாம் தேவதாந்திரத்துக்கு கால விழ முடியுமா? நமக்கு அந்த மாதிரி பக்திலாம் கிடையாது. நம்மளும் மற்ற தேவதாந்திரத்துல போயிட்டு எனக்கு எம்பெருமான் இப்பயே கொடு அப்படின்னா கேட்க போறோம். நம்ம லௌகிக்க பலனுக்காக ஒரு வேலை கேட்போமோ என்னவோ, அதனாலதான் கூடாது அப்படின்னு மறுக்கிறா இல்லையா? அந்த நிலையில பார்க்க வேண்டும். நமக்கு உடம்பு வந்ததே என்றால் அப்ப எம்பெருமான் கொடுக்கக்கூடியது கர்ம பலன் இல்லைனா கிருபாபலன் என்ற அந்த நினைவுடன் அவனிடத்துல போய் முறையிடக்கூடாது அப்படின்றது இது நஞ்சியர் அருளி செய்த வார்த்தை. இதோ தொடர்பாகவே நஞ்சியருக்கு அருளி செய்யப்பட்ட ஒரு வார்த்தை. நஞ்சியர் சந்நியாச ஆசிரமம் கொண்டார். முன்பு மாதவாச்சாரியராக பெரிய வேதாந்திகளாக இருந்தார். ஆனால் அவருடைய இல்லற வாழ்க்கை அது ஸ்ரீவைஷ்ணவ வாழ்க்கைக்கு தொடர்பாக அனுகூலமாக இல்லை. ஆகையினால் அந்த வாழ்க்கையை விடுத்து சந்நியாசாசிரமம் மேற்கொள்ள வேணும் அப்படின்னு சன்னியாசியாக ஆகி என்ன பண்ணாருன்னா தன்னுடைய சொத்தை பாதியா பிரிச்சார். ஒரு பாதியை தன்னுடைய மனைவிமார்களுக்கு கொடுத்தார். மற்றொரு பாதியை எடுத்துண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பட்டர் திருவடிகளை சமர்ப்பிச்சுட்டு அவர் திருவடிகளே கதி அப்படின்னு இருக்க வேணும்னு புறப்பட்டு வரார். அப்போ நடுவில் அனந்தாழ்வான சேவிக்கிறார். ஏன்னா அனந்தாழ்வானும் மேல் நாட்டை சேர்ந்தவர் தானே, மண்டயம் அந்த நாட்டை சேர்ந்தவர் தானே. நஞ்சியரும் அங்கே தானே எழுந்தருளி வருகிறார். அப்போ அனந்தாழ்வான சேவிக்கு அனந்தாழ்வான் சொன்னாராம், என்ன நஞ்சியரு பரம சுகுமாரராச்சே நீர். இது வரைக்கும் அவருக்கு நஞ்சியர்னு பேர் வந்திருக்காது, மாதவர் அப்படின்னு தான் பேர் இருந்திருக்கும். மேற்கொண்டுதான் அவர் நஞ்சியராக ஆக போறார். என்ன மாதவரே வேதாந்திகளே பரம சுகுமாரராச்சே நீர், உமக்கு இந்த சன்னியாச ஆசிரமெல்லாம் வேணுமா? இருக்கிறபடியே இருந்து பட்டர் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொன்னா உமக்கு என்ன பரமபதத்துல இடம் கிடையாதுன்னு யாராவது சொல்ல போறார்களா? பரமபதத்துக்கு போய் விடலாமே பட்டருடைய திருவடி அந்த பலத்தினாலே அப்படின்னு சொல்ல அது ஒன்று சொன்னார். சரி, பட்டருடைய திருவடிகளை நல்லா கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஆசையோட போரீர். திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயைக்க நிஷ்டரா வீர அப்படின்னு சொல்லி அனுப்பினார். உமக்கு பிறவி சுரூப ஞானம் அது திருமந்திரத்துல, அது நன்றாக முதிர வேண்டும் என்றால் துவயம், சுரூபம் நன்றாக தெரிந்து போயிடுத்து, எப்படி காலத்தை போக்குவது? துவயத்தினால்தான் அப்படின்னு சொல்லி திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயைக்க நிஷ்டராவீர் அப்படின்னு சொல்லி மத்தனும் சாதிக்கிறார். அனந்தாழ்வான் என்ன சாதிக்கிறாருன்னா, உம்முடைய சொத்தை பாதி மனைவிமார்களுக்கு கொடுத்து விட்டாயிற்று, மற்றொரு பாதியை பட்டருக்கு சமர்ப்பித்து பட்டர் திருவடிகளே சரணம் அப்படின்னு போக போறீர். ஒன்னே ஒன்று ஜாக்கிரதையா பார்த்துக்கும், அங்க போன பிறகு நம்மளுடைய அதிருஷ்டம் கண்ணுக்கு தெரியாத அந்த மோட்சம் இருக்கு இல்லையா, அதற்கு கடவர் பட்டர், அதற்கு ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா பட்டர் தான், அவருடைய பொறுப்பு அது அப்படின்னு விட போகிறீர். அது ரொம்பவே சரிதான். ஏன்னா நீர் மோட்சம் போவது பட்டர் கையில தான் இருக்கு. அவர் தான் உண்மை நன்றாக திருத்தி உண்மை எம்பெருமான் ஸ்வீகரிக்கும்படியாக ஆக்க போறார். சரி, அது வந்து பட்டர் கையில தான் இருக்கு, அவருடைய பொறுப்பு. இந்த திருஷ்டம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, மோட்சம் போற வரையிலும் இந்த லோகத்துல வாழ்ந்தாகவே அந்த வாழ்க்கை அதுவும் பட்டரால தான் அப்படின்னு நினைக்க வாய்ப்புண்டு. ஏன்னா எல்லா சத்தையும் பட்டர்கிட்ட கொடுக்க போறாரு. அப்ப நாளைக்கு அவருக்கு ஒண்ணுமே இருக்க போறது கிடையாது. இந்த காலத்துல யோசிச்சு பார்த்தோமே என்றால் நம்ம பேங்க் பேலன்ஸ்ல ஏதோ சில லட்சங்கள் இருக்கு, இதுல எஃப்டி போட்டு அதை வரக்கூடிய இந்த மாசம் மந்த்லி இதுல நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சு இருக்க, நமக்கு அபாரமான வைராகியம் வந்து ஐயோ இந்த எஃப்டிலாம் கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் பிரேக் பண்ணி எஸ்பிஐ அக்கௌண்ட்ல வந்து அப்புறம் அப்படியே வயர் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். யாருக்கு பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு திருமாளிகைக்கு பண்றோம் அப்படின்னு வச்சுப்போமே. அந்த திருமாளிகையில் இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னு வச்சுப்போம். அவர்கள்லாம் ஸ்ரீவச்சன மோஷனம் முமுட்சுபடியெல்லாம் படித்து நல்ல ஞானம் அனுஷ்டானம்லாம் பிறந்து அடுத்தவர்களுக்கும் உபதேசம் பண்ணி அந்த அனுஷ்டானத்தையும் விளைக்கக்கூடிய நல்ல ஆச்சாரியர்கள், மாமணிகள் சொல்ல கணக்கில் ஞானம் அனுஷ்டானவை நன்றாகவே உடையலான அந்த ஆச்சாரியன் அப்படி ஒரு திருமாளிகைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இனிமேல் இந்த திருமாளிகை தான் கதி அப்படின்னு போறோம்னு வச்சுப்போமே. இப்போ நம்ம பேங்க்ல ஒண்ணுமே கிடையாது,
அப்போ நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? அப்போ இந்த திருமாளிகை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கணும். இதுதான் இப்போ நஞ்சியருக்கு இருக்கக்கூடிய நிலை. அவர் எல்லாத்தையும் பட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறார். நாளைக்கு அவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார்? பட்டர் என்ன பார்க்குறாரு, அதான் வழிதான். அவர் கொடுக்குற வழிதான், அவர் காட்டுற வழிதான் இப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்போ திருஷ்டத்துக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? இந்த லோக ஜீவனத்துக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? நஞ்சியர் யோசிக்கலாம். ஆனந்தாழ்வான் சொல்றார், நீர் யோசிக்க வாய்ப்பு இருக்கு, அதற்கும் பட்டர் தான் பொறுப்பு அப்படின்னு யோசிக்க வாய்ப்பு இருக்கு. மோட்சத்துக்கு பட்டர் தான் பொறுப்பு, அதுல சந்தேகமே கிடையாது. இந்த லோகத்துல வாழும்போது அந்த ஜீவனத்துக்கு அதற்கும் பட்டர் தான் பொறுப்பு என்ற நினைவு வர வாய்ப்பு இருக்கு. அது வேண்டாம், வேண்டாம். என்ன நினைக்க வேணும்னா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவனத்துக்கு பெரிய பெருமாள் பொறுப்புன்னு வச்சுருவேன். ஏன் சொல்றேன்னா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவனத்துல கர்மாதீனமாக ஏதாவது ஒரு பிசகு வரும். அப்படி வரும் பொழுது இதற்கும் பட்டர் தான் காரணம் அப்படின்னு நினைத்து பட்டரை வெறுத்தீரே என்றால் உமக்கு கதியே கிடையாது. பெரிய பெருமாள் தான் என்னுடைய லோக ஜீவனத்துக்கு காரணம் என்று நினைத்து ஒரு கால் அஞ்ஞானம் வந்து என்னுடைய இந்த கர்மாதீனமாக வந்த இந்த கஷ்டம் இதெல்லாம் பெரிய பெருமாளால தான் அப்படின்னு அஞ்ஞானத்தினால பெரிய பெருமாள் மேல கோவப்பட்டா கூட, அந்த வெறுப்பு வந்தா கூட பட்டருடைய திருவடி பலத்தினால அந்த வெறுப்பை தனித்து கொண்டு, அதனால பெருமாளுடைய நிகிரகம் பெறாதபடிக்கு தனித்து கொண்டு விடலாம். ஆனா பட்டரை வெறுத்தீரே என்றால் அதற்கு விமோசனமே கிடையாது. பெருமாள் கைவிட்டுடுவார், பட்டரிடத்துல சம்பந்தமும் போயிடும். ஆகையினால அதிருஷ்டத்துக்கு கடவர் பட்டர், அதற்கு பட்டர் தான் பொறுப்பு. திருஷ்டத்துக்கு பெரிய பெருமாள் கடவர் அப்படின்னு மாத்தி வச்சுக்கும் அப்படின்னு இங்க நஞ்சியருக்கு அனந்தாழ்வான் உபதேசம் பண்ணி அனுப்பினார். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.